என்னுடைய வாழ்க்கையில நான் ஒவ்வொரு விஷயத்திலயும் சரியான முடிவை நான் எப்படி எடுக்கிறது? ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்குறதுலேருந்து, ஒரு காய்கறி வாங்குறதுலேருந்து, ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும். வியாபார ரீதியா நான் என்ன பண்ணணும்? வேலையில இருக்கும்போது எனக்கு பல சேலஞ்ச் வருது. இது எல்லாமே நான் எப்படி எடுக்கணும்? லைஃப்ல நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயத்துல எது பெஸ்ட் டெசிஷனை எப்படி எடுக்கணும்னா, நீங்க செய்ய போற விஷயம் அல்லது முடிவெடுக்க போற விஷயம் எந்த துறையை சார்ந்ததோ, அந்த துறையில யாரு எக்ஸ்பர்ட்டோ அவர்ட்ட மட்டும்தான் கேட்கணும். சிம்பிள் காமன் சென்ஸ். ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா, கார் எக்ஸ்பர்ட் கிட்ட கேளுங்க. அது உங்க நண்பராக இருந்தா ரொம்ப நல்லது. அல்லது உங்க தெரிஞ்சவங்க, அல்ல உங்க நண்பருக்கு நண்பரா ஒருத்தர் இருக்காரு. அவரு கார்லயே டீல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட தான் கேட்கணும். உங்களுடைய தேவைய சொல்லுங்க. நான் இந்த மாரி தேவைக்காக நான் ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும். அப்ப அவரிடத்தில் கேட்கணும். சரியா? ஒரு நகை வாங்கணும்னா, ஒரு நகை எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்க கேட்கணும். எந்த கடையில வாங்கலாம்? எப்படி இருக்கும்? கேட்கணும். ஒரு மொபைல் வாங்கணும்னா, ஒரு கேட்ஜெட் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கணும். ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா, ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட எந்த இடத்துல இடம் வாங்கி நான் வீடு கட்டலாம் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்கணும். உங்களுக்கு சட்ட ரீதியான ஒரு பிரச்சனைனா ஒரு வக்கீல்கிட்ட போற மாதிரி தான் இதுவும். சார், நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்களுக்கு வேண்டியவங்கள்ட்ட நீங்க ஐடியா கேட்கக்கூடாது. என் ஃப்ரெண்டு கிட்ட தான் நான் என்ன படிக்க போறேன், நான் என்ன கார் வாங்க போறேன்னு கேட்காதீங்க. நார்மலா அதுதான் பண்ணுவாங்க. நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க பேச்சை நம்ம கேட்கணும். நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாருங்கிறவங்கள பேச்சை கேட்கணும். அப்படிலாம் கேட்கக்கூடாது. இதனால அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தாலும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் உங்கள் பேச்சை நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட் இல்லை. சிம்பிள். ஐ கோ பை திஸ் லாஜிக். எனக்கு ஒரு தேவை இருக்குது. இப்போ என் வீட்டில் ஒரு வுட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்க மாட்டேன். எல்லாத்தையுமே ஒரே ஆள்கிட்ட கேட்க மாட்டேன். அந்த வுட் ஒர்க் எக்ஸ்பர்ட் யாரோ அவனை ஒரு ஆளை வச்சுருப்பேன். அவங்ககிட்ட தான் அது கேட்பேன். அது யாராக வேணாலும் இருக்கலாம். அவன் என் ஃப்ரெண்டாக கூட இருக்க மாட்டான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துலையும் சிறந்த ஒரு அவுட்புட்டை நீங்கள் பார்க்க முடியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சிம்பிள் காமன் சென்ஸ். அவ்வளோதான். யார் எந்த விஷயத்தில் நீங்கள் டெசிஷன் எடுக்கிறீங்களோ அதுக்குண்டான எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலையும் நான் ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சது ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். இதை தவிர மற்ற ஏரியாலாம் எனக்கு தெரியாது. நிறைய விஷயம் எனக்கு தெரியாது. தெரியாத விஷயத்த யார் தெரிஞ்சிருக்கானோ அவங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள் காமன் சென்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.